நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கஜவதனமசிந்தியம் தீஷ்ணதந்தம் திரிநேத்ரம் பிருகதுதர விசேஷம் பூதரூபம் புராணம் அமரவரசுபூஜ்யம் ரக்தவர்ணம் சுகேசம் பசுபதி சுதமீசம் விக்னராஜம் நமாமி. ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமः. ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபாவயுக்தம் யோகீந்திரமீட்யம் பவரோகவைத்யம் ஸ்ரீமத்குரும் நித்யமஹம் நமாமி. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. வேதாந்த வேத்யாய ஜகன்மஜாய யோகீஸ்வரத்யேகபதாம்புஜாய திரிமூர்த்திரூபாய சஹஸ்ரநாம்னே ஸ்ரீவைத்யநாதாய நமः சிவாய. எல்லாம் வல்ல ஸ்ரீ பாலாம்பிகா சமேத ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியின் பெரும் கருணையினாலும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ செல்லமுத்துக்குமார சுவாமியின் அனுகிரகத்தோடும் செப்பேடு கண்ட செம்மல் ஜெகத்குரு ஸ்ரீ தர்மியாதீனம் நட்சத்திர குருமணிகள் அவர்களின் அருளாசியோடும் தர்மியாதீன வேத சிவாகம பாடசாலை முதல்வர் சைவாகம ஞான ரத்னா சிவாகம சாம்ராட் சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும், பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணாவிற்கும், லண்டன் சிவஸ்ரீ அண்ணாவிற்கும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் இணைந்து நடத்தும் மார்கழி மாத மாணவ மன்றத்தின் தர்மியாதீன வேத சிவாகம பாடசாலை மாணவர்கள் சிவமூர்த்தங்கள் என்ற தலைப்பில் சிவபெருமானின் சகலம் நிஷ்கலம் சகல நிஷ்கல ரூபங்களை பற்றி பேசி வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது காமதகனமூர்த்தியை பற்றி எனக்கு தெரிந்த சிலவற்றை கூற முயல்கிறேன். ஒரு காலத்தில் தாரகன் என்ற அசுரன் சிவபெருமானுடைய மகனால் மட்டுமே தன்னை அழிக்க முடியும் என்ற வார்த்தை பெற்றிருந்தான். தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்ற அகங்காரத்துடன் தேவர்களை துன்புறுத்தினான். அவனிடமிருந்து தேவர்களை காப்பாற்ற சிவபெருமானால் மட்டுமே முடியும். ஆனால் சிவபெருமானோ ஞானஜோக நிலையில் ஆழ்ந்திருந்தார். சிவபெருமானுடைய தவத்தை கலைக்க தேவர்கள் அனைவரும் மன்மதனை அனுப்பினார்கள். மன்மதன் சிவபெருமானின் தவத்தை கலைக்க வசந்த காட்டின் துணையுடன் ஐவகை புஷ்பபானங்களை சுவாமியின் மீது எய்தான். புஷ்பபானங்கள் சுவாமியின் மீது பட்டவுடனே சுவாமியின் தவம் கலைந்தது. தவம் கலைந்ததால் கோபம் அடைந்த சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணால் மன்மதனை பார்த்தார். பார்த்த நொடியில் அதில் எழுந்த தீயினால் எரிந்து சாம்பலானான். இதனாலே சிவபெருமானுக்கு காமதகனமூர்த்தி என்ற திருநாமம் ஏற்பட்டது. பின்பு மன்மதனின் மனைவியான ரதிதேவி சிவபெருமானிடம் மனமுருகி வேண்டினார். அவளது வேண்டுதலை ஏற்று இறங்கிய சிவபெருமான் மன்மதன் ரதிக்கு மட்டும் உருவத்துடனும் மற்றவர்களுக்கு அருவத்துடனும் இருக்கும்படி அனுகிரகித்தார். இதுவரை காமதகனமூர்த்தி எப்படி தோன்றினார் என்று பார்த்தோம். இப்பொழுது உத்தரகாமிகாகமத்தில் உள்ள காமதகனமூர்த்தி விதிஷ்டையை பற்றி பார்ப்போம். பஸ்மோத்தூளித விக்கிரகம் சுசிதரம் வேணீ ஜடா மண்டிதம் தங்கம் கிருஷ்ணமிருகம் ததானமபயம் வீராசனே சம்ஸ்திதம் அங்கே சவ்யதலோபரி கரதலம் விந்யஸ்ய யோகேஸ்வரம் வியாக்ரத்வக்வசனம் லலாடதருசா தக்தம் ஸ்மரேஷம் பஜே. அக்ரே து தட்சிணாமூர்த்தே யோகனிஷ்டஸ்ய மன்மதம் குர்யாத்து பதிதம் திருஷ்டிபாதா தேவச தக்ஷணாத். யோகத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு முன்பாக மன்மதனின் விக்கிரகத்தை செய்ய வேண்டும். 5 புஷ்பபானங்கள் கரும்பு வில்லுடன் மென் கொடியோடு கூடியவனை மன்மதனை செய்ய வேண்டும். லம்பினீ தாபினீ செய்வ வேதினீ திரவினீ ததா மாரிணீது சராக்யாஸ்யுர்தேனுர்வாமே சராபதிஹி. அவரது வலது கையில் லம்பினி, தாபினி, வேதினி, திரவினி, மாரிணி என்ற 5 புஷ்பபானங்களும் இடது கையில் கரும்பு வில்லை ஏந்தியவராக இருக்க வேண்டும். அவரது நண்பனாகிய வசந்தனை மன்மதனின் பக்கத்தில் ஸ்தாபனம் செய்ய வேண்டும். உண்டானி மண்டபே குர்யா கிரகபூதீக சம்சயா திக்கதாஸ்ராணி விருத்தானி சதுரஸ்ராணி வாக்திஜாஹ. யாகம் செய்ய தகுதியான மண்டபங்கள் அமைத்து நவகுண்ட பட்சமோ பஞ்சகுண்ட பட்சமோ ஏககுண்ட பட்சம் என்ற கணக்கில் வசதிக்கு ஏற்ப குண்டங்கள் அனைத்தையும் சதுரஸ்ர குண்டமாகவோ அஷ்டாசர குண்டமாகவோ அல்லது விருத்த குண்டமாகவோ அமைக்க வேண்டும். ரத்னநியாசம், நயனோன்மீலனம், பிம்பசுத்தி செய்த பிறகு கிராம பிரதட்சிணம் மற்றும் ஜலாதிவாசம் போன்ற கிரியைகளை செய்ய வேண்டும். சுவாமியை ஸ்தண்டிலத்தில் சயனம் செய்து சுவாமியின் பாதத்தில் மன்மதனையும் வசந்தனையும் சயனம் செய்த பின் ரட்சாபந்தனம் செய்ய வேண்டும். சுவாமிக்கும் மன்மதனுக்கும் வஸ்திரலங்காரத்துடன் கூடிய கும்பங்களை வைக்க வேண்டும். வசந்தனோடு மன்மதன் இருந்தால் வசந்தனுக்கும் ஒரு கும்பம் வைக்க வேண்டும். கும்பத்தை சுற்றி அஷ்டவித்யேஸ்வரருக்கு கும்பங்களை வைக்க வேண்டும். தத்தேஸ்வரர்களையும் மூர்த்தீஸ்வரர்களையும் பூஜிக்க வேண்டும். பிராவிட், சரத், ஹேமந்தம் என்ற ரிதுக்களே மன்மதனுக்கு மூர்த்தீஸ்வரர்கள் ஆவர்.
இவ்வாறே குண்ட சம்ஸ்காரம், அக்னி சம்ஸ்காரம் போன்றவைகளை முறைப்படி செய்து ஹோமம் செய்ய வேண்டும். யாகம் நிறைவு நாளன்று கடன்களை புறப்பாடு செய்து பிம்பத்தின் முன் வைத்து அந்தந்த சுவாமியின் பீஜத்தை அந்தந்த சுவாமியின் ஹிருதயத்தில் சேர்க்க வேண்டும். அஷ்டவித்யேஸ்வர குப பீஜங்களை பீடபத்மங்களை சுற்றிலும் சேர்க்க வேண்டும். பீஜங்களை ஹிருதயத்தில் சேர்த்த பின் அந்தந்த சுவாமியின் கும்பங்களை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். ஏவம் யக் குருதே மர்த்யஹ போகான் புக்தாஸ்வவாஞ்சிதான் தேகாந்தே புனரீசானம் பிராப்னோத்யத்ர சம்சதஹ. இவ்வாறு எவ்வொருவர் காமதகணமூர்த்தி பிரதிஷ்டையை செய்கிறாரோ அவர் இவ்வூவுலகில் சகல செல்வமும் சகல சுகமும் அடைந்து அடைய முடியாத சிவபதத்தை அடைகிறார்கள். மேலும் எனக்கு இத்தகைய வாய்ப்பை அளித்த தர்மீயாதினம் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்களுக்கும், சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும், பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும், லண்டன் சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் எனது நன்றியும் நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை பூர்த்தி செய்து கொள்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பததே, ஹர ஹர மகாதேவா.